இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி ஜாலியான சீரியல்ஸ் கிடைக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமாயிடுது. எல்லா சீரியல்லையும் எப்போ பார்த்தாலும் நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. அப்படி நெகட்டிவிட்டியை மீறியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவான ஒரு விஷயம் வருது. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு நல்லது நடந்துருச்சு, இல்லை ஹீரோயின் அழாமல் ஒரு எபிசோட் ஃபுல்லாக கடந்துடுறாங்க அப்படின்னா அந்த எபிசோட் உடனடியாக போயிடும். அதுக்கப்புறம் அந்த எபிசோட் முடியும் போதே நாளையிலும் போடும் போதே இன்னொரு ஆப்பை கொண்டு வந்துருவாங்க, ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரியே நமக்கு இப்போ பழகி போயிடுச்சு. எல்லா பெரிய சீரியலும் நல்லா போகுதுன்னு நினச்ச சீரியல் எல்லாமே அந்த நிலைமைக்கு போகும் பொழுது ஆஹா கல்யாணம் ரொம்ப காலமாக வந்து பார்த்திங்கன்னா மகாவை காயப்படுத்துவது எப்படி, மகாவை கொடுமைப்படுத்துவது எப்படி, மகாவை சிக்கலில் சிக்க வைப்பது எப்படி அப்படின்னே போயிட்டு இருந்த கதையை இப்போ அழகாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ராஜலக்ஷ்மி ஒரு பக்கமும் ஐஸ்வர்யா ஒரு பக்கமும் சேர்ந்து மகாவை வந்து சூப்பராக ஹைப் ஏற்றி விட்டு, மகா நீ இதுக்கப்புறம் வேலைக்கு போகிற, மகா இதுக்கப்புறம் நீ வந்து சமைக்காத, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண அப்படின்னா வந்து மாடர்ன் ட்ரெஸ் போடுற, அப்படி வீட்டோட சாவி கொத்து வாங்கிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தரையில் தூக்கி வச்சிடறாங்க. கரெக்டாக பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மகாவும் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் போனால் ஏதோ ஒரு ஆணோட உதவியால் மட்டும் தான் பெண் ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே 2 பெண்கள், முன்னாடி வில்லியாக இருந்த 2 பெண்களே வந்து இப்போ உறுதுணையாக இருந்து மகாவை சாதிக்க வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ஃப்ரெண்டை வச்சுட்டு இப்போ தனக்குன்னு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு, தனக்குத்தானே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு சூர்யா. அவருடைய ஃப்ரெண்டு ஸ்வேதாவோட வந்து அவங்க வெளில போகிறது, அவர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுனாரு நமக்கே வந்து ஒரு பக்கம் அவங்க 2 பேர்த்து கடையில் ஏதோ ஒரு உறவு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் கள்ள தொடர்பு இன்னொரு கோபிநாத் அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தால் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. அவங்க தன்னுடைய காலேஜ்மேட், அவங்க ஃப்ரெண்டு கூடயும் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வாழ்க்கையில் தன்னுடைய கணவர் வந்து குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறாரு, ப்ளஸ் வந்து ரொம்ப சந்தேகப்படுற ஒரு ஆளாக இருக்கார், நல்லவராக இல்லை. அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிறதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, அதுதான் விஷயம் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஆனால் சூர்யா பண்ணுற இன்னொரு தப்பு என்ன அப்படின்னா வந்து இந்த ஒரு ஃப்ரெண்டை வச்சே வந்து தன்னுடைய மனைவியை வெறுப்பேற்றலான்னு சொல்லிட்டு நான் கூட தான் வெளில போயிருக்கேன். அவள் பாரு எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கா, இப்போ எவ்வளோ சூப்பராக ஐடியாலாம் கொடுக்குறாங்கல்ல, அடிவாளி பொண்ணாக இருக்கா, நீ தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேச கொஞ்சம் கொஞ்சமாக மகாவுக்கு கோபம் பில்ட் ஆகிட்டே வருது. இதில் புது பிளான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐஸ்வர்யா வந்து மகா மேலே ஒரு பொசசிவ்னஸ் வர வைக்கணும் சூர்யாவுக்கு அப்படிங்கிறதுக்காக யார்கிட்டையாச்சும் வந்து மகாட்ட யாரையாச்சும் நல்லா பேச வைக்கிறது, இல்லை மகாவுக்கு ஒரு முன்னாள் ஒரு அட்மைரர் ஃபேன் மாதிரி இருந்தார், காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து துரத்தி லவ் பண்ணார், அவர் தான் திருப்பி வந்து லெட்டர் அனுப்புனாருங்கிற மாதிரி ஏதாச்சும் பேசுறதுன்னு ஏதாச்சும் ஒரு புது ஐடியாவெல்லாம் க்ரியேட் பண்ண போகிறாங்க. இந்த ஐடியாக்களுக்கு நடுவில் ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோதான் இருந்தாலும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கடைசியாக மகா வேகமாக போய் அவங்க இவருடைய ஃப்ரெண்டை, சூர்யாவோட ஃப்ரெண்டை தனியாக கூப்பிட்டு போய் என்னதான் நீ நினச்சிட்டு இருக்க அவன் மனசில், என் புருஷனோட வந்து நீ எதுக்கு சுற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசினாலோ இல்லை கையை ஓங்கினாலோ கடைசியில் கோபமாக ஏதாச்சும் மோசம் பேசினதுக்கு பிறகு தான் உண்மை தெரிய வரப்போகுது. அடி பாவி, அந்த பிள்ளையை போட்டு காயப்படுத்தி அனுப்பிவிட்ருக்கியா, அவள் அத்தனை தடவை சொன்னான் அவன் உன் வாழ்க்கையில் தேவையில்லாமல் பிரச்சனை வரப்போது போயிடுன்ட்டு, நீ புரிஞ்சுப்பான்னு நினச்சி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, இதை கூட புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கிற நீ என்ன போய் சந்தேகப்படுற அப்படிங்கிற மாதிரி எதையாச்சும் வந்து பேசினார்னா அதுக்கப்புறம் இந்த ஹோல் போர்ஷனும் ஒரு முடிவுக்கு வரும்னு தோணுது. இதுக்கு நடுவில் இப்போ கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஒத்து வரலங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.